கண்டிப்பாக அவங்களுக்கு பதில் சொல்லும் விதமாக நானும் சொல்லுகிறேன். ராசியிலே ராகுவை வச்சுக்கிட்டு நீங்கள் இவ்வளோ நாள் சுற்றிட்டு இருக்கீங்களே, இதே பெரிய விஷயம். இது எப்படி அப்படின்னா, உடலில் ஒரு தீராத பெருவியாதியை வச்சுக்கிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயந்தான் இது. உடலில் ராகு இருக்கார் அப்படின்னாலே, ராகு வந்துட்டாலே போச்சு, நிம்மதி போச்சு. ஸோ இப்போ 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க நான் சார் விடுங்க சார், அவன் பேட் பாய், அவனை விடுங்க, மற்றதை பற்றி பேசுவோம். 2 கூடிய குரு பகவான் 2-11 கூடிய உச்சம் பெற்று 6ஆம் இடத்துல போயிட்டார். புது பதவி கிடைக்க போது, இருக்கிற இடத்துலேயே வேறு வேலை கிடைக்க போகுது, புது ஸ்கோப் கிடைக்க போகுது, உயர் அதிகாரி ஆக போகிறீங்க. நீங்கள் சின்ன பகவதியாக இருந்தேன்னா இப்போ பெரியான பஞ்சாயத்தில் பெரிய ஆள் ஆகிட்டீங்க, அந்த மாதிரிலாம். அப்போது என்ன ஆகுதுன்னா, 6ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு வரும்போது பணம் கொட்டுகிறது, இதெல்லாம் வருது. அடுத்ததா 6ஆம் இடத்து குருபவன் புதிய பணியை உண்டாக்குறார், இதெல்லாம் சொன்னேன். 3வதான ஒரு பெரிய விஷயமே என்னவென்றால், 2-11 கூடியவராக இருக்கின்ற குரு பகவான் உச்சம் பெற்றதை போலவே 10 பத்துறாரு. இப்போ இந்த கும்பராசிக்கு புதிய தொழில் தொடங்குவீங்க, ஜாப் என்ன ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. எண்ணங்கள் எல்லாம் எரிகின்ற தரலை போல, எண்ணங்கள்லாம் வேலை செய்யணும் அந்த மாதிரி ஆகிடும். அடுத்து 2ஆம் இடத்தை பார்க்குறேன். 2ஆம் இடத்தை பார்க்கும்போது நல்லா சம்பாதிக்கக்கூடிய எண்ணங்களை வர. 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருந்தார். வக்கரம் பெற்ற சனியை குரு பகவான் பார்த்து விடுகிறார். பார்க்கும்போது என்ன ஆகும்னா, சனி பகவான் உங்களுக்கு பலன்களை தர ஆரம்பிச்சார், நிறைய பணம் தர ஆரம்பிச்சிடுறார், போன்ற நிறைய விஷயங்களை தரார். இப்போ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய உச்சமும் சனி பகவான் வக்ர நிவர்த்தியுமாக அடைந்து நிறைய யோகங்களை தரார் இந்த வருடம் ஃபுல்லாக. 2026 பணம் வருது, புதிய பதவி வருது, எல்லாம் வருது. கூடவே கொஞ்சம் கர்வமும் வருது. அதுதான் ராசியில் இருக்கக்கூடிய ராகு. நீங்களாக பார்த்து உங்கள் பொழப்பை கெடுத்துக்காமல் இருந்தால் சரி. பொழப்புங்கிறது கெடாது, நீங்களாக கெடுத்துக்காமல் இருந்தால் சரி. முக்கியமாக தேவையில்லாத நபர்களோட பேசுகிறது, புகைப்படம் பகிர்றது, நமக்கு எது பிரச்சனையோ அதுலேருந்து விலகி இருக்கிறது நமக்கு நல்லது. அப்போது ராசியில் ராகு இருக்கிறது ஒன்று தான், நம்ம வாழ்க்கையை நம்மளே கெடுத்துக்கிறதும் ஒன்று தான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கும்பராசிக்காரர்களுக்கு 2026 சகலவிதமான சௌபாகியங்களையும் தரும். ஒரு விஷயத்தை தவிர குடும்ப வாழ்க்கையில் டைவர்ஸ்னே தான் பேசிகிட்டு இருப்பீங்க. அது நடக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணும், காம் டவுன். மனைவிக்கு உண்மையாக இருங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக இருங்க, எந்த ப்ராப்ளமும் வராது.